ஹாய் எவ்ரிஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சொல்லப் போற கதையோட நேம் பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி. ஒரு நாட்டுல அரசர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு மக்களுக்கெல்லாம் ஒரு போட்டி அறிவிச்சாராம். என்னோட அரண்மனை கதவ யார் திறக்கிறீங்களோ, அவங்களுக்கு என்னோட நாட்டோட ஒரு பகுதிய எழுதி வச்சுருவேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த போட்டிய கேட்டு கலந்துக்கிறதுக்கு எல்லாருமே பயந்தாங்களாம். ஏன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, மன்னர் இன்னொரு அறிவிப்பும் கொடுத்தாராம். யாருக்கு ஒரு வேளை கதவ தொறக்காம போயிட்டீங்கன்னா, அவங்களோட 2 கையும் வெட்டிருவேன் அப்படின்னு சொன்னாராம். அத கேட்டு மக்கள் பலவிதமா யோசிச்சு, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு யாருமே முயற்சி பண்ணவே இல்லையா. ஆனா ஒருத்தன் மட்டும் தைரியமா அந்த கதவ திறக்கிறதுக்காக போனானாம். போகும்போது மக்கள்லாம் சொன்னாங்களாம், "வேணாம் போகாத, உன் கைய இழந்துருவ" அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு உடனே அவன் சிரிச்சுட்டே சொன்னானாம், "போனா கை தானே போப்போது, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துருவோமே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா போய் அந்த கதவ திறந்தானாம். திறந்தவுடனே உடனே கதவு திறந்துடுச்சாம். அப்போதான் மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். நம்ம முயற்சி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாமலே என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோன்னு நெனச்சு முயற்சி பண்ணாமலே கடைசி வரைக்கும் விட்டுருவோம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணுவோம்.